அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஐடிசி நிறுவனத்துடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், அதாவது ஐடிசி ஷேர் பத்தின இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்க ஒரு பங்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன மேனுஃபேக்சர் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேதர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது என்னுடைய ஓன் ஐடியா மட்டும்தான். நீங்கள் இந்த ஷேரை வாங்குங்க அப்படின்னும் வித்துருங்க அப்படின்னும் சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. நான் ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஓகேங்களா? ஒரு நிறுவனத்தை வச்சிருக்கீங்கன்னா அந்த நிறுவனம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் அவங்களுக்கு சாதகமா பாதகமா ப்ராஃபிட் எவ்வளவு போயிட்டு இருக்கு, இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அது இந்த ஐடிசி நிறுவனம் அப்படிங்கிறது 1910 வருடமே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள வந்தது அது சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. பட் அது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் அப்படி. இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் யாரா இருந்தாலுமே ஐடிசி ஷேரை வாங்காதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தெரியாதவங்க, ஓகேங்களா, வாங்காதவங்கன்னு சொல்றத விட தெரியாதவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய நிறுவனம். இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பார்த்துருவோம். எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி மக்கள் வாங்குற இந்த ஷாம்பு, பிஸ்கெட், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம். அது என்னென்ன பிராண்ட் இருக்குதுங்கிறத கூட உங்களுக்கு நான் தெளிவா இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்தது சிகரெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெமிலியரான பிராண்ட்ஸ் எல்லாமே இவங்களோடதாகவே இருந்துகிட்டு இருக்கு. பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங், இது இந்த நோட் புக்ஸ், இந்த பேப்பர்ஸ், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிசினஸ் இவங்க பண்றாங்க. அடுத்தது அக்ரி பிசினஸ்குள்ளேயும் இருக்காங்க. இன்னும் எலாபரேட்டடா பார்த்தோம் அப்படின்னா, விரிவாக்கமா பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் அவங்க என்னென்ன பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் சொல்லிட்டு அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டாக்குள்ள போகும். ஐடிசி அப்படின்னாவே சிகரெட் இதை அதிக அளவுல அவங்க தான் இந்த ப்ராசஸ் பண்றாங்க. இதுல 42% இவங்களுடைய ஐடிசி ஷேர்ல 42% இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்ல 42% சொல்றாங்க. 40 இருந்துச்சு, இப்போ மேபி 38% சிகரெட் மேனுஃபேக்சரிங்ல இவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ சிகரெட்டினோட விலை ஏற்றம் இறக்கம், அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எது நடந்தாலுமே இந்த ஷேர்ல பாதிப்புகள் இருக்கும். ஓகேங்களா? சரி, அது என்னென்ன பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பீங்க. ஒரு ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்தியா கிங்ஸ், கிளாசிக், கோல்டு பிளாக் பிராண்டு, அமெரிக்கன் கிளப், வில்ஸ் நேவிகட், பிளேயர்ஸ், சிசர்ஸ் அண்ட் பெர்க்லி, இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே இவங்களுடைய நிறுவனம் தான். இன்னும் இமேஜா உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா புரியட்டும் அப்படிங்கறதுக்காக எனக்கு கொடுத்துருக்கேன். இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஹோட்டல்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் இருந்துச்சு, இப்போ அது தனி ஷேரா பிரிச்சுட்டாங்க. அதனால இதுல அதை பத்தி பெரிய அளவில் நான் இதில் பேசலை. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிற பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கோ, சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் அண்ட் ஆசீர்வாத், இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாமே இவங்களோட தான். கேண்டிமேனு, மின்டோ, ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இவங்களுடைய வசம் இருக்கு. அடுத்த டொபாக்கோ நம்ம தான் சொல்லிட்டோம் என்னென்ன பிராண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு. கோல்டு ஃபிளேக் அதிக அளவில் சேல் ஆகிற ஒரு பிராண்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பிராண்ட் எல்லாம் இவங்க கிட்ட தான் இருக்கு. பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸும் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விவல், ஃபேமா, இந்த மாதிரியான நிறுவனங்களும் இவங்களுடைய பிராண்ட்ஸ் தான். இந்த எஃப்எம்சிஜியை தவிர மற்ற இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் இதெல்லாம் சொன்னோம்ல, அதுல மொத்த மார்க்கெட்ல 26% இவங்களுடைய பங்குல இருக்கு. 26% என்னென்ன பிராண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெமிலியரான பிராண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இவங்களோடது ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், பிங்கோ, எப்பி, கிளாஸ்மேட், இந்த நோட் புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மங்கள்தீப், ஊதுபத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவங்க இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு பிராண்டு. இவங்களுடைய அக்ரி பிசினஸ் கிட்டத்தட்ட 17% மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல இவங்க அதிகமாக கவனம் செலுத்துறாங்கன்னு சொன்னாலுமே, மறுபடியும் இவங்க இந்த புகையிலை, அதாவது டொபாக்கோ, ஸ்பைசஸ், காஃபி, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே இவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸுக்கு இவங்களுடைய எல்லாமே மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. பேப்பர் ப்ராடக்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் பேப்பர் பேக்கேஜிங், இது எல்லாமே சொன்னோம் இல்லைங்களா. இவங்களுடைய ஃபேமிலியரான பிராண்ட் உங்களுக்கே தெரியும். கிளாஸ்மேட் நோட் புக்ஸ், ஐடிசின்னு இருக்கும். எந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னாலுமே நீங்களே திருப்பி பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க யாரு அந்த இது பண்றது அப்படின்ட்டு, ஐடிசி அப்படின்னு அதுலேயே இருக்கும். ஸோ இவங்களுமே இந்த பேப்பர் இதில் கிட்டத்தட்ட 6% மார்க்கெட்டை வச்சிருக்காங்க. வரைக்கும் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்
இருக்கு. ஸோ மிகப்பெரிய நிறுவனம் இது. ஓரளவுக்கு போதுமானது. அளவுக்கு அதிகமா சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ இதெல்லாம் இவங்களுடைய நிறுவனங்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டீங்க. அடுத்து நம்ம நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். ஷேருடைய விலை 305.7 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 305 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தின்படி ஹிஸ்டரி காட்டியிருப்பேன் பாருங்க. இதனுடைய ஆரம்ப விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்த ஹிஸ்டரி சார்ட் எடுத்திருக்கிறேன். இது 2005 மே 13 வெறும் 30 ரூபாய்க்கு இருந்த ஷேர். இப்போ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹிஸ்டரி எடுத்திருக்கேன். 2020 மே மாசம் 15 154 ரூபாய்க்கு இருந்த ஷேர் இன்னைக்கு 300 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வளர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 450 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இப்போ கரெக்ஷன் பேஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்ச அளவுல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு பெரிய அளவுல பெருசா ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. பட் ஸ்ட்ராங்கான கம்பெனி. இதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே நான் சொல்லிடுவேன். சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். டெசிஷன் எடுக்கிறது உங்களுடையது. ஓகேங்களா. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,83,214 கோடி ரூபாய். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் கரண்ட் பிரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 306 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை வந்து 444. அண்ட் இதுல ஒவ்வொருலையும் ஒரு டேட்டா வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நீங்க வந்து எகைன் இப்பத்த சிச்சுவேஷன் என்னவோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் உடைய பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18.6, புக் வேல்யூ 56.7 இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு 4.69%. இதை பத்தின விளக்கம் அடுத்ததான் நான் கொடுத்துட்றேன். ROCE 36.8, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பார்த்தீங்கன்னா 27.3, ஃபேஸ் வேல்யூ 1 அப்படின்ட்டு இருக்கு. எந்த நிறுவனமா இருந்தாலுமே நம்ம அந்த நிறுவனத்துக்கு கடன் இருக்கா, அந்த கடனை கட்டுற கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க எந்த ஷேர் வாங்கினீங்கனாலும் சரி. ஸோ இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட கடனே கிடையாது அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. கடன் இருக்கு, பட் வந்து ரொம்ப 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 குறைவான அளவுல இருக்கு. ஸோ இந்த நிறுவனம் கடனை பத்தி நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது டிவிடெண்ட் ஈல்டு. எந்த ஒரு நபரா இருந்தாலுமே ஷேர்ல வர்ற ப்ராஃபிட் மட்டும் இல்லாம டிவிடெண்டையும் எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. அது ஒரு நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு போனஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு நமக்கு பயன்படும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா 4.7% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 28% வருது. இதுவுமே ஒரு நல்ல வேல்யூ அப்படின்னே நம்ம இதுல சொல்லலாம். இவங்களுடைய ரெவென்யூ அண்ட் growth அப்படிங்கறத பார்க்கும்போது ஆரம்பத்துல 2021 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 50K இருந்தது வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு மிகப்பெரிய அளவுல ஹை போகுது. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 எல்லாம் போகுது. எகெயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 75K அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. ரெவென்யூ வந்து இதுதான் சிச்சுவேஷன். இப்போ சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இந்த சிகரெட்ஸ் சார்ந்து தானே இந்த ஷேர் முக்கால்வாசி இருக்கு. இப்பவுமே அந்த சிகரெட்டுடைய பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. இருந்தாலுமே சிகரெட்ல நடக்கிற சாதக பாதகங்களை பொறுத்து மோஸ்ட்லி பாதகங்கள் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல என்னுடைய ரெவென்யூ வந்து கொஞ்சம் அடிப்படுது. அடுத்து இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்ல 2021 12,934 கோடி ரூபாயா இருந்தது. 2022 15,000 கோடி. அடுத்த 2023 18,753 கோடி, 20,000 கோடி, 35,000 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறுது. ஆனால் ஷேருடைய விலையில இறக்கம் இருந்துகிட்டு தான். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பெர்சன்டேஜ் ரேஷியோ நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஷேருடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது 2021 21.9, அடுத்தது 25, 2023 30%, நல்லா ஷார்ப் ஹை. ஸோ எகெயின் வந்து அது மறுபடியும் அது ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சிருக்கு. 2024 28, 2025 27.9. இது கொஞ்சம் குறையிறது வந்து சரியில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நார்மலா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதை சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பெருசா சீரியஸ் எடுத்துக்கமா இப்ப இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இதையும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம் தான். டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா நல்ல ஒரு வேல்யூல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. 2021 ₹10.75 கொடுத்திருந்தாங்க ஒரு ஷேருக்கு. 2022 11 ரூபாய், அடுத்தது ₹15.50. 2024 13.75. ஸோ குறைஞ்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு ஹை போகும்போது ஒரு நல்ல வேல்யூல இருந்துச்சு. எகெயின் வந்து டிவிடெண்டை குறைச்சிருக்காங்க. 14.35 ₹14.35 2025 கொடுத்திருக்காங்க. இப்ப டேட்டா நான் எடுக்கல. ஸோ இருக்கிற சிச்சுவேஷன் இதுதான். டிவிடெண்டை பத்தி நம்ம பெருசா இந்த ஷேரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஆவரேஜான ஒரு இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய ரெவன்யூ சிஏஜிஆர்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். ப்ராஃபிட் சிஏஜிஆருமே பாசிட்டிவ் தான். ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. growth ஸ்பீட் வந்து மாடரேட் லெவல்ல தான் இருக்கு. இந்த எங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து எல்லாருமே கேட்பாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா 34% இந்த இவங்களுடைய பங்குகளை வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 32%, மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களே 16.7% வந்து இவங்களுடைய பங்குகளை வச்சிருக்காங்க.
ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட்டு 16% இருக்கு. ஏன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் நம்புறாங்க அப்படின்னா மட்டும்தான் பெர்சன்டேஜ் ரேஷியோ அதிகமாகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாம். இல்லை அப்படின்னா அந்த நிறுவனத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா அந்த பங்கை வாங்க மாட்டாங்க. இவங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பாசிட்டிவ்னே வச்சுப்போம். ஏன்னா இவ்வளவு பிராண்ட்ஸ் இருக்கு, இதுல வந்து டிவிடெண்ட் நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு. ரெவன்யூமே இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பேஸ்ல இருக்கு. பட் இருந்தாலுமே முதல்ல எல்லாம் நல்ல ரெவன்யூ கொடுத்துருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இதனுடைய வீக்னஸ் அப்படிங்கிறது சாதகமும் சிகரெட்டு தான், பாதகமும் சிகரெட்டு தான். ஏன் சிகரெட் சாதகம்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இவங்க மோஸ்ட் ஆஃப் தி மார்க்கெட் வந்து அந்த இதுல வந்து அதிக அளவில் இருக்கிறது யாருன்னா இந்த பிராண்டு ஐடிசி பிராண்டுங்கிறதுனால விலை அதிக அளவில் ரெவன்யூ கிடைச்சது அப்படின்னா இவங்களுக்கு தான் மோஸ்ட்லி சேரும். அதே மாதிரி நஷ்டம் அடைஞ்சாலும் அதிக அளவில் இவங்களுக்கு தான் சேரும். ஸோ ஹெவியான ஒரு ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் பெரிய அளவில் முன்னேற்றம் அடைய முடியல. இந்த சிகரெட் இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுமே இந்த ஸ்டாக்ஸை வந்து குறைச்சிக்கிட்டு தான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. 42 இருந்துச்சு, 40 இருந்துச்சு, 38ன்னு நினைக்கிறேன். இப்போ தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இப்போ சிகரெட்டுடைய ஆவரேஜ் பெர்சன்டேஜ் ரேஷியோ எவ்வளோ ஹோல்டிங் அப்படின்னு. அது எஃப்எம்சிஜி ப்ராஃபிட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய பிராண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க மில்க் பிக்கீஸ் வாங்குறீங்க, அதிகமா போய் மில்க் பிக்கீஸ்ன்னு கேட்பீங்க, குட் டே பிஸ்கட் கேட்பீங்க, ஓகேங்களா? இதே வந்து ஒரு கிளியரான ஒரு எக்ஸாம்பிள்னா, மில்க் பிக்கீஸ்ன்னு கேட்கறவங்க அதே அவங்களுடைய சன்ஃபீஸ்ட் வந்து நீங்க போய் டைரக்டா சன்ஃபீஸ்ட்னு சொல்லி கேட்கறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு தான். நான் சொன்னேன் இல்லைங்களா, குட் டே பிஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் தெரியாதவங்களே யாரும் இல்லை. ஆனா அவங்க பிரிட்டானியா பிராண்ட். இவங்க வந்து ஐடிசியில வந்து மாம்ஸ் மேஜிக்னு ஒண்ணு போடுறாங்க. மாம்ஸ் மேஜிக் கேட்டு வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைவு. இவங்களுடைய டஃப் காம்படிட்டர்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா HUL, அதாவது ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட், நெஸ்டல் இந்தியா, டாபர், இவங்க எல்லாமே வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல இருக்கிறவங்க தான். அடுத்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்ல வந்து அதாவது பெரிய அளவுல லாபம் பார்க்க முடியலைங்கிறத உண்மை. ஏன்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். ஒரு ஷாம்புவா இருக்கட்டும், மற்ற ப்ராடக்ட்ஸ்ல மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல பெருசா ப்ராஃபிட்டை வந்து நம்ம கெயின் பண்றதுல பெரிய சிக்கலா இருக்கு. ஏன்னா காம்படிட்டர்ஸ் அதிகம். ஏர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஏர்னிங்ஸா தான் இருக்கு. பெரிய அளவுல ஏர்னிங்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும், பேப்பர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல எவ்வளவு வந்து பெரிய அளவுல ப்ராஃபிட் ரேஞ்சுங்கிறது கம்மியா தான் இருக்கு மற்ற ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. சேம் சிகரெட்ஸை பொறுத்த வரைக்கும் வேணா இவங்க சொல்லலாம். ஆனா இந்த டாக்ஸ், எக்கச்சக்கமான விலை உயர்வு காரணமா, சிகரெட்டோட விலை உயர்வு காரணமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பயன்படுத்துவர்களின் எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அதனால சேல்ஸ் குறையுது. சேல்ஸ் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ரெவன்யூ குறையும். ரெவன்யூ குறைஞ்சது அப்படின்னா என்ன ஆகும்? பங்கினுடைய விலையுமே இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன். இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற நிலை இதுதான். அதாவது ரொம்ப டாப் லெவலும் இல்லை, ரொம்ப லோ லெவலும் இல்லை, மிட் ரேஞ்சுன்னு வேணா சொல்லலாம். ஆனா இது வந்து எப்பவுமே டாப் லெவல்ல இருந்த ஒரு ஷேர், ஓகேங்களா? இப்போ இதனுடைய நிலை இந்த அளவுக்கு இருக்கு. இது என்னுடைய ஒப்பீனியன் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னவா இருந்தாலுமே கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. அடுத்து எந்த நிறுவனத்துடைய டேட்டா வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கிளியரா சொல்லுங்க. சப்போஸ் இதுல ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.